கொத்து ரொட்டியிலே மலட்டுத்தன்மையை உண்டாக்க முடியும் என்கிற உலகத்தில் விஞ்ஞானமே வியந்து பார்க்கிற ஒரு பொய்யை சொன்ன ஒரே குரூப் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குரூப் தான். டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்கள் இந்த கற்பனை கதைக்குள் உள்வாங்கப்படுகிறார். அவரை வைத்துத்தான் அந்த கதையையே பின்றாங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள் கிடைக்க பெற்று அதை கூட இந்த நாடு பெரிய பொருளாதார எக்கானமிக் கிரைசிஸில் இருக்கும்போது இந்த நாட்டினுடைய மருத்துவத்துறைக்கு ஹெல்த் செக்டருக்கு இதை பயன்படுத்துங்கன்னு லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை அவருக்கு கிடைக்க வேண்டியதை இந்த நாட்டுக்காகவே கொடுத்துட்டாரு டாக்டர் ஷாஃபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா, இன்றைக்கு சிங்கள ஊடகங்கள் கொண்டாடுகிற இன்னும் ஒரு செய்தி டாக்டர் ஷாஃபி மூலமாக இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. அது என்னன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சம்பவம் பற்றித்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 5-6 ஆண்டுகள் பின்னாடி போய் பார்த்தோம்னா இலங்கையினுடைய நிலை என்ன, இலங்கை இஸ்லாமியர்களுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு கடினமான காலகட்டத்தை நாம் கடந்திருக்கிறோம். சொல்லப்போனால் நெருப்புல நடந்திருக்கிறோம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலப்படுத்தப்பட்ட, ரொம்ப அசிங்கப்படுத்தப்பட்ட, ரொம்ப நோவினைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமூகம் இருக்கும்னா அது நம்ம சமூகம் தான். சாதாரணமான நோவினைகளை எல்லாம் நம்ம சந்திக்கல. உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் பல கஷ்டங்களை சந்தித்த அதே நேரம் நம்முடைய மரணித்தவர்களுடைய ஜனாசாக்களை கூட தீயில் போட்டு எரிக்கிற அளவுக்கு நிலைமையை உச்சம் தொட்டு வைத்து கொண்டிருந்தது இனவாத பேர்வழிகள். இன்னும் சொல்ல போனால் பல இனவாதிகளுக்கும் ஆட்சியை தக்க வைப்பதற்கும் ஆட்சியை புதிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கும் கூட இந்த காலகட்டம் தேவைப்பட்டு கொண்டிருந்தது. காலப்போக்கில் அல்லாஹ்வினுடைய பேரருள் ஒரு மாபெரும் அறகலைய உருவாக்கப்பட்டது. சிங்கள பெரும்பான்மை இளைஞர்கள் தெளிவு பெற்றார்கள். நாட்டுக்குள்ள என்ன நடக்குது, நம்மளை வச்சு என்ன பண்றாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் பல ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடிக்கடி ஊடகங்களில் பேசப்பட்ட பல முஸ்லீம்கள் இருந்தார்கள். குறிப்பாக ரிஷாட் பதியுத்தீன், டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன், ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா, அஹ்னாஃப் ஜசீம், இப்படி எல்லோருடைய பெயர்களும் அடிக்கடி ஊடகங்களில் பேசப்பட்டது. இவங்க எல்லோரையும் வைத்து தான் அந்த இனவாதத்தையே கட்டமைத்து மேலே கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் திடீரென ஒரு நாள் ஒரு சிங்கள பெரும்பான்மை பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிடுகிறது. இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு மருத்துவர், அவர் சிங்கள பெண்களுக்கு ஆபரேஷன் பண்றாரு. குறிப்பாக குழந்தை பேறு ஏற்படாத வகையில் அவர் அலட்டுத்தன்மையை உண்டாக்குகிற காரியங்களில் ஈடுபடுகிறார் என்று சொல்லி குருநாகல மருத்துவமனையில் கடமையாற்றிக் கொண்டிருந்த பிரபல வைத்தியர் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்கள் இந்த கற்பனை கதைக்குள் உள்வாங்கப்படுகிறார். அவரை வைத்துத்தான் அந்த கதையையே பின்றாங்க. உடனடியாக அடுத்தடுத்த நாட்களில் இந்த நாட்டுக்குள்ள அரசியல் ரீதியாக பயிற்றுவிக்கப்பட்ட சில தேரர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அத்துறையிலேயே ரத்னஹிமி நேரடியாக களத்துக்கு வருகிறார். அதே போன்று உதய கம்மன் பில, விமல் வீரவன்ச, ஞானசார தேரர், டாக்டர் சன்ன ஜெயசுமன என்று சொல்லி கரெக்டாக பேசி வச்ச மாதிரி எல்லோரும் வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, முஸ்லீம்கள் மலட்டுத்தன்மையை உண்டாக்குகிற வேலையை சிங்கள மக்களுக்கு மத்தியில் செய்கிறார்கள். அதில் ஆச்சரியம் என்னன்னா, டாக்டர் ஷாஃபியை பற்றி சொன்னதை தாண்டி அம்பாறையில் கலவரம் உண்டாக்கப்படும் போதே என்ன அடிப்படையை வச்சு உண்டாக்கினாங்க என்று சொன்னால், முஸ்லீம்கள் கொத்து ரொட்டியில், முஸ்லீம்கள் சமைக்கக்கூடிய கொத்து ரொட்டியை நம்ம சாப்பிட்டோம்னா மலட்டுத்தன்மை உண்டாகிரும், கொத்து ரொட்டியிலே மலட்டுத்தன்மையை உண்டாக்க முடியும் என்கிற உலகத்தில் விஞ்ஞானமே வியந்து பார்க்கிற ஒரு பொய்யை சொன்ன ஒரே குரூப்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குரூப் தான். இப்படியெல்லாம் பல கதைகளை சொல்லி சொல்லி டாக்டர் ஷாஃபியை ஒரு 100% சமுதாய துரோகியாக, நாட்டின் துரோகியாக, தேச துரோகியாக மாற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பெண்கள் அவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறார்கள். டாக்டர் ஷாஃபி எனக்கு இப்படி பண்ணாரு, அவங்களுக்கு அப்படி பண்ணாங்க, இவங்களுக்கு இப்படி பண்ணாங்க. இலங்கை வரலாற்றில் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் அவர்களுடைய அந்த முதல் தகவல் அறிக்கை தான். ஷாஃபியை இலக்கு வைத்தார்கள். ஷாஃபியினுடைய மனைவி, ஷாஃபியினுடைய பிள்ளைகள், ஷாஃபியினுடைய குடும்பம் என்பதையெல்லாம் தாண்டி இந்த முழு சமூகமுமே
ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஷாஃபியாக பார்க்கப்பட்டார்கள். இஸ்லாமியர்கள் என்றாலே சந்தேக கண்ணோடு பார்க்கப்படுகிற நிலையெல்லாம் உருவாகி இருந்தது. ஷாஃபி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இன்னும் ஒரு நுணுக்கமான குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஆபரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரியான காரியங்கள் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடா பண்ணுவாரு. அது எதுக்காக பண்ணுவாருன்னு சொன்னா, அவசரமாக பண்ணும்போது குழந்தைகளை எடுத்துருவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது நடந்துரும், அப்ப அந்த மலட்டுத்தன்மையை உண்டாக்குறதுக்காக வேண்டிய இதெல்லாம் பண்ணுவார் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இப்படியெல்லாம் நடந்து பிற்பட்ட நாட்களில் டாக்டர் ஷாஃபி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீதிமன்றமே இது பொய்யான குற்றச்சாட்டு என்பதை உறுதிப்படுத்தி டாக்டர் ஷாஃபிக்கு மீண்டும் அதே தொழில் வாய்ப்பு கிடைத்து அதே மருத்துவமனையில் அதே தொழில் வாய்ப்பில் அவர் அமர்த்தப்பட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள் கிடைக்கப்பெற்று அதை கூட இந்த நாடு பெரிய பொருளாதார எக்கானமிக் கிரைசிஸில் இருக்கும்போது இந்த நாட்டினுடைய மருத்துவத்துறைக்கு ஹெல்த் செக்டருக்கு இதை பயன்படுத்துங்கன்னு லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை அவருக்கு கிடைக்க வேண்டியதை இந்த நாட்டுக்காகவே கொடுத்துட்டாரு டாக்டர் ஷாஃபி. உண்மையில் டாக்டர் ஷாஃபியினுடைய இந்த நடவடிக்கைகளால் இந்த சமூகமே கண்ணியப்படுத்தப்பட்டது, பெருமைப்பட்டது. அல்லாஹு தாலா அவருக்கு அருள் புரிய வேண்டும். அவருடைய கஷ்டங்களை அல்லாஹு தாலா புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான நிரப்பமான நன்மைகளை கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா, இன்றைக்கு சிங்கள ஊடகங்கள் கொண்டாடுகிற இன்னும் ஒரு செய்தி டாக்டர் ஷாஃபி மூலமாக இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. அது என்னன்னா, இந்த சம்பவம் நடந்து ஓரிரு மாதங்கள் தாண்டிடுச்சு, ஆனால் இன்னைக்கு தான் இந்த செய்தி வெளியே வந்திருக்கிறது. குறிப்பாக தரிந்து போன்ற சிங்கள பெரும்பான்மை சமூகத்தில் மிக பிரபலமாக பேசப்படுகிற ஊடகவியலாளர்களே இன்றைக்கு இந்த செய்தியை கொண்டாடுகிறார்கள். அது என்ன செய்தி என்று சொன்னால், கடந்த ரமதானுடைய காலகட்டம் ஒரு நாள் ஒரு சிங்கள பெண்மணி அவங்க மாவத்தகம குருநாகலிலிருந்து கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி மாவத்தகம மருத்துவமனைக்கு அவங்க அட்மிட் பண்ணப்படுறாங்க. அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஓவராக இருக்குது, அதனால் வலிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு ஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, 34 வாரங்கள் அவருடைய கர்ப்ப நிலை. இப்படி இருக்கிற போது மாவத்தகம மருத்துவமனையில் அவங்கள செக் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக குருநாகல ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இவங்களை பற்றி நீங்கள் தான் மேலதிக சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வரப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டதோட குறித்த வார்டுடைய டாக்டர் பார்த்ததும் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் ஷாஃபியை தொடர்பு கொள்ளுகிறார். அவர் அங்கே தான் திரும்ப ஒர்க் பண்ணுறார், அங்கே தான் பணியில் இருக்கிறாரு. எந்த ஷாஃபிக்கு எந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அதே ஷாஃபி இடத்தில் இதே போன்ற ஒரு கேஸ் வருகிறது. உடனே டாக்டர் ஷாஃபி என்ன நிலையில் இருக்கிறாருன்னா, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறார். நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு சில செகண்டுகள் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த கால் வருது. டாக்டர் இப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே அதுக்குரிய ஏற்பாட்டை பண்ணுங்க, நான் இந்தா வந்துடுறேன் சொல்லி உடனே நோன்பு திறந்த கையோட வித்தின் 5 மினிட்ஸுக்குள்ளாக அவர் அந்த இடத்துக்கு போயிடுறாரு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அந்த இடத்துக்கு போயிட்டாரு. போய் அந்த பெண்மணி அவர் மருத்துவ செக்கப்புகள் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் ஏற்பட்ட காரணத்தினால, வலிப்பும் கூடவே ஏற்பட்ட காரணத்தினால இதய துடிப்பு நின்றிருந்தது. எனவே உடனடியாக இந்த இதய துடிப்பை மீண்டும் கொண்டு வரணுமாக இருந்தால் அவர்களுடைய நஞ்சு கொடியை அகற்ற வேண்டும். இதுதான் டாக்டர் ஷாஃபி மருத்துவ ரீதியாக எடுக்கிற தீர்மானம். உடனடியாக நஞ்சு கொடியை அகற்றுகிறார் டாக்டர் ஷாஃபி. அகற்றியதோட ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அவங்களுக்கான மூச்செடுக்கக்கூடிய திரும்ப இதயம் ஒர்க் பண்ணக்கூடிய நிலை அல்ஹம்துலில்லாஹ் ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹ்வினுடைய அருளால. இந்த செய்தி, இந்த சம்பவம் வயிற்றை பிளந்து இந்த காரியத்தை அவர் பண்ணினதோட உடனே ஐசியூக்கு அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஐசியூ யூனிட்டுக்கு திரும்ப கொண்டு போறாங்க. ஏன்னா அவங்கள பிரசவம் பார்க்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி உடனே பிரசவம் பார்த்து குழந்தையும் கையில் எடுத்து கொடுக்கிறாரு. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த நஞ்சு கொடியை அகற்றுவதற்கு டாக்டர் ஷாஃபி எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிடம் வரைக்குண்டான காலகட்டம். 60 செகண்டுக்குள்ளாக இந்த காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஏற்கனவே நான் இந்த வீடியோவிலே சொன்னேன், டாக்டர் ஷாஃபி மேல முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, மலட்டுத்தன்மையை உண்டாக்குறதுக்காகவே வேகமாக இவர் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவார்னு. உண்மையிலே டாக்டர் ஷாஃபி எதற்காக அப்படி செய்தார் என்பதற்கு இந்த ஒரு காரியம் சான்றாக மாறி நிற்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஷாஃபியினுடைய ட்ரைனிங் அப்படி, அவருடைய மருத்துவ திறன் அப்படி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அவர் கற்ற கல்வியை மிக திறமையாக இந்த நாட்டு மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் பயன்படுத்துகிறார். 60 செகண்டுக்குள்ளாக ஆல்ரெடி இதயம் நின்று இருக்குதுங்க. இதயத்தினுடைய திரும்ப செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா 1/2 மணி நேரம்
டைம் எடுத்தெல்லாம் பண்ண முடியாது. அவர் வித்தின் 30 செகண்ட்ல இருந்து 1 மினிட்டுக்குள்ளாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் உடனடியாக இந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். சிங்கள ஊடகங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றன டாக்டர் ஷாஃபியினுடைய இந்த காரியத்தை பற்றி. இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பிறகு இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தின்னா, டாக்டர் ஷாஃபி மேல நிறைய பேர் குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. நிறைய பெண்கள் வந்து இவர் மலட்டுத்தன்மையை உண்டாக்குறாரு, சிசேரியன் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருலாம் பண்ணியிருந்தாங்கல்ல. இந்த மாவட்ட கமையில இருந்து வந்து டாக்டர் ஷாஃபி இடத்துல அட்மிட் ஆகி தற்போது குழந்தையை பெற்று தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வீட்டுக்கும் போயிட்டாங்க. 2 பேருமே நலமாக இருக்கிறாங்க இன்றைய நிலையில். இந்த சம்பவத்தோடு தொடர்புபட்ட இந்த தாய் இருக்கிறாங்கல்ல, இந்த தாய்க்கு ஆல்ரெடி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இது 3வது பிள்ளை. இந்த தாயினுடைய 2வது பிள்ளைக்கு பிரசவம் பார்த்திருப்பதும் டாக்டர் ஷாஃபி ஷிஹாப்தீன் என்பதுதான் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தியிலேயே ஹைலைட்டடான செய்தி. நம்ம சமூகத்தை நோக்கி நிறைய அம்புகள் எரியப்பட்டது. அந்த அத்தனை அம்புகளும் தோல்வி அடைந்த அம்புகளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக டாக்டர் ஷாஃபியை வைத்து கிளறப்பட்ட ஒரு இனவாதம் தோல்வி அடைந்த இனவாதமாக மாறி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், வெற்றிக்கு மேல் வெற்றி அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு தருகிறான். எந்த டாக்டர் ஷாஃபி மாபெரும் குற்றவாளியாக இனவாதியாக பார்க்கப்பட்டாரோ அதே ஷாஃபியை இன்றைக்கு அதே ஊடகங்களும் அதே பெரும்பான்மை சமூகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருளாக பார்க்க முடியும். அல்லாஹு தஆலா டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நிறைய அருள் புரிய வேண்டும். அவருடைய மருத்துவ சேவையை, மருத்துவ கல்வி இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயனுள்ளதாக மேலும் மேலும் அவர் பயன்படுத்த வேண்டும். அவருக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.